டேக்வாண்டோ தற்காப்பு கலை விளையாட்டுப் போட்டியில் பல்வேறு நாடுகளிலும் தேசிய அளவில் மண்டல அளவிலும் வெற்றி பெற்ற மாணவர்கள் உடல் பலத்துடன் மன தைரியத்துடனும் நாட்டை காக்கும் பணிக்கு வர வேண்டும் என மத்திய ரிசர்வ் காவல் படை காவல்துறை துணை இயக்குநர் தினகரன் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே புத்தா புதுப்பேட்டையில் உள்ள சேசா டேக்வாண்டோ நிறுவனத்தின் விருதுகள் வழங்கும் விழாவில் டேக்வாண்டோ விளையாட்டுப் போட்டியில் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களை பாராட்டி கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. டேக்வாண்டோ பள்ளியின் நிறுவனர் சுமித் குமார் சாஹூ தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஆவடியில் உள்ள மத்திய ரிசர்வ் காவல் படை காவல்துறை துணை இயக்குநர் தினகரன் மற்றும் மத்திய ரிசர்வ் காவல் படை காவல்துறை துணை இயக்குநர் மருத்துவம் ஜெயபாலன் மற்றும் சிஆர்பிஎஃப் கேந்திர வித்யாலயா பள்ளியின் முதல்வர் மாணிக்கம் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி சிறப்பித்தனர். மாணவர்களின் கலை நிகழ்ச்சியுடன் தொடங்கிய இந்நிகழ்ச்சியில் டேக்வாண்டோ விளையாட்டுப் போட்டியில் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கு கேடயங்களையும் பாராட்டு சான்றிதழ்களையும் வழங்கி சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியில் விளையாட்டு வீரர்களின் பெற்றோர்களும் கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அரசு காவல்படை துணை இயக்குநர் தினகரன், டேக்வாண்டோ தற்காப்பு கலை போட்டியில் பல்வேறு நாடுகளிலும் தேசிய அளவில் மண்டல அளவிலும் வெற்றி பெற்ற மாணவர்கள் உடல் பலத்துடன் மன தைரியத்துடன் நாட்டை காக்கும் பணிக்கு வர வேண்டும் என்று தெரிவித்தார். நிகழ்ச்சியில் மாணவர்களின் பெற்றோர்கள் சாதனை புரிந்த மாணவர்களுக்கு கேக் ஊட்டி மகிழ்ந்தனர். மேலும் மாணவர்களின் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் அனைவரும் உற்சாகத்துடன் விருது வழங்கும் நிகழ்வை கொண்டாடினர்.